மூளையிலேருந்து மொத்தம் 12 நரம்புகள் வந்து நம்மளுடைய உடம்பை ஆட்சி பண்ணுது. அதில் 7வது நரம்பு தான் நம்முடைய முகத்தை வந்து முழுசாக கண்ட்ரோல் பண்ணுறது. ஒரு பிம்பிளே நம்மளால் தாங்கிக்க முடியலன்னா, ஒரு பக்கம் முகமே வாதம் வந்து ஒதுங்கிடுச்சு அப்படின்னா, அந்த சர்ஜரி பண்ணதுனால வரக்கூடிய முகவாதம் கண்டிப்பாக உங்களுக்கு 3 மாதத்துலேருந்து 6 மாதம் வரையும் டைம் எடுக்கும். நம்ம ஃபேஸை வந்து இருக்கக்கூடிய தன்மை எந்தெந்த ஃபுட்டெல்லாம் இருக்கோ அதை நீங்கள் சாப்பிடும்பொழுது கூட இது வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. காஸ்மோ ஹெல்த் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட சித்தா மற்றும் வர்மக்கலை நிபுணர் டாக்டர் திருஞானம் அவர்கள் இணைந்திருக்காங்க. ஆரோக்கியம் குறித்த நம்மளுடைய சந்தேகங்களை டாக்டர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் டாக்டர். இன்னைக்கு நிகழ்ச்சியில வந்து நிறைய பேர் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் இந்த முகவாதம் அப்படின்னு சொல்லப்படக்கூடியது. இதுக்கான மருத்துவ முறைகள் என்னெல்லாம் இருக்கு, இதை நம்ம எப்படி ட்ரீட் பண்ணலாம் அப்படிங்கறத இன்னைக்கு நிகழ்ச்சியில பேச போறோம். அதுல முதல்ல வந்து இந்த முகவாதத்திற்கான அறிகுறிகளா நம்ம என்னெல்லாம் பார்க்கலாம் சார்? முகம் அப்படின்னாலே எல்லாருக்கும் ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்லணும். அதில் ஒரு சின்ன பிம்பிள் வந்துட்டாலே நம்ம பல முறையாக வந்து கண்ணாடியை பார்த்து என்னடா இது முகத்தில் இப்படி வந்துருச்சு அப்படின்னு பார்ப்போம். அதில் வாதம் வந்து ஒரு பக்கம் ஒதுங்கிடுச்சு, கண்ணை நம்மளால மூட முடியல, கண்ணை திறந்தே இருக்கு, கண்ணில் இருந்து தண்ணி வடிஞ்சிக்கிட்டே இருக்கு, நம்மளுடைய புருவத்தை மேலே தூக்க முடியல, அதை அசைக்கவே முடியல, ஒரு பக்கம் வாய் கோணி இருக்கு. நீங்கள் யோசிச்சு பாருங்க, ஒரு பிம்பிளே நம்மளால தாங்கிக்க முடியலன்னா, ஒரு பக்கம் முகமே வாதம் வந்து ஒதுங்கிடுச்சு அப்படின்னா, அது எவ்வளோ பெரிய உடல் ரீதியை விட மன ரீதியான பிரச்சனைங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதனால இந்த கிளைமேட்டில் ரொம்ப எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், இந்த முகவாதம் எப்போ வந்து எல்லாருக்கும் அஃபெக்ட் ஆகும் அப்படின்னா, இந்த சில் கிளைமேட் எப்போ வந்து மழை சாரல் அதிகமாக அடிக்குது, இல்லை பனிக்காலம் எப்போ இருக்கோ அப்போ தான் இந்த முகவாதம் வந்து காமனாக சின்ன குழந்தைங்கள்லேருந்து வயதான முதியவர்கள் வரையும் அனைவரையும் பாதிக்கக்கூடிய ஒரு நோய் தான் இந்த முகவாதம். ஓகே. இதனுடைய அறிகுறின்னு சொல்லணும்னா, கண்ணு மூட முடியாம இருக்கும், ஓப்பன்லேயே இருக்கும். நீங்க நினைச்சாலும் கண்ணை மூட முடியாது. ஒரு சைடு மட்டும் கண் எந்த பக்கம் அஃபெக்ட் ஆயிருக்கோ அந்த பக்கம் கண்ணு மூட முடியாது, புருவத்தை தூக்க முடியாது, முகம் வந்து ஒரு பக்கமா ஒதுங்கி இருக்கும். நீங்க தண்ணி குடிச்சாலும் தண்ணி குடிக்க முடியாது, தண்ணி ஒழுக ஆரம்பிக்கும், சாப்பாடு மெல்றதுக்கும் கஷ்டமா இருக்கும். இதுதான் முகவாதத்தினுடைய அறிகுறிகள். ஓகே. இது யாருக்கெல்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சார்? நான் அதை சொன்ன மாதிரி குழந்தைகள்ல இருந்து முதியவர்கள் வரையும் யார் ரொம்ப வீக்கா இருக்காங்க, சரியா உணவு இல்லை, ஊட்டச்சத்து ரொம்ப கம்மியா இருக்கு, நரம்புடைய பலம் ரொம்ப குறைவா இருக்கிற குழந்தைகள்ல இருந்து முதியவர்கள் எல்லாருக்கும் இருக்கும். ஈவன் நீங்கள் 2 வீலரில் போவீங்க, இல்லை பஸ்ஸில் ஜன்னல் ஓரம் உட்காந்து ட்ராவல் பண்ணுவீங்க. ஸோ அந்த நேரத்தில் சில் காற்று நம்ம காதில் படும்பொழுது இந்த முகவாதம் வந்து மூளையிலேருந்து வரக்கூடிய 7வது நரம்பு, மூளையிலேருந்து மொத்தம் 12 நரம்புகள் வந்து நம்மளுடைய உடம்பை ஆட்சி பண்ணுது. அதில் 7வது நரம்பு தான் நம்முடைய முகத்தை வந்து முழுசாக கண்ட்ரோல் பண்ணுறது. நம்ம சிரிக்கிறது, பேசுறது, நம்முடைய ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ் இது எல்லாமே வந்து கண்ட்ரோல் பண்ணுறது இந்த 7வது நரம்பு. இந்த 7வது நரம்பு சில் காற்று பட்ட உடனே டக்குன்னு ஸ்ட்ரிங்க் ஆகிடும், இல்லை இன்ஃப்ளமேஷன் ஆகிடும், வீக்கம் ஆகிடும், இல்லை டேமேஜ் ஆகிடும். ஸோ இதில் ஏதாவது ஒரு விஷயம் ஆகும் பொழுது நம்முடைய முகவாதம் வந்து உடனே டெவலப் ஆக ஆரம்பிச்சு. ஓகே. ஸோ வாதம் அப்படிங்கிறது நம்ம நிறைய இடங்கள்ல பார்த்துருக்கோம். ஒரு மனிதனுடைய உடம்புல ஒரு பகுதி மொத்தமாவே செயலிழந்து போறது பக்கவாதம் அப்படின்னு நம்ம கேட்டிருக்கோம். குறிப்பிட்ட இந்த முகவாதம் அப்படின்னு சொல்றது இது முகத்துல மட்டும்தான் இருக்குமா, இது திரும்ப அதுக்கப்புறமா கொஞ்ச நாளுக்கு அப்புறமா உடல்ல ஒரு பகுதி முழுவதுமே செயலிழந்து போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு? இல்லை, இது முகவாதம் 7வது நரம்பு மட்டும் பாதிச்சதுன்னா இது முகத்துல மட்டும்தான் பாதிக்கும். இதுவே பக்கவாதத்தில் ஒரு அறிகுறியாக இது வந்து டெவலப் ஆகும். ஸோ பக்கவாதம் வந்தவங்களுக்கும் முகவாதம் வரும். ஸோ இது இல்லாமல் மூளையில் ஏதாவது அறுவை சிகிச்சைகள் யாராவது பண்ணுறோம், இல்லை முகத்தில் ஏதாவது அறுவை சிகிச்சை பண்ணுறோம் அப்படின்னா அந்த நேரத்தில் தவறுதலாக இந்த 7வது நரம்பில் ஏதாவது அந்த அந்த கருவிகள் வந்து ஏதாவது டச் ஆகிடுச்சுனாலும் ஆஃப்டர் சர்ஜரி வந்து நிறைய பேருக்கு வரும். ஸோ இது காமனாக பொதுவாகவே ஒரு 3 மாதத்துலேருந்து 6 மாதம் வந்து ஈஸியாக ரெக்கவரி ஆகிற டைப் தான். ஓகே. பட் ஒருவேளை அவங்களுடைய வன்மை வந்து கம்மியாக இருக்குன்னா அதுவே கிரானிக்காக அப்படியே செட்டில் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த நேரத்தில் எந்த நேரத்தில் ட்ரீட்மெண்ட் தேவை, எந்த நேரத்தில் நார்மல் எக்ஸசைஸ் மட்டும் போதுங்கிறது ரொம்ப முக்கியமானது இந்த முகவாதத்தில்.
ஓகே. இப்ப நீங்க சொன்ன மாரி இந்த முகவாதம் அப்படிங்கிறது வரத்துக்கான ஸ்டேஜஸ் அப்படிதான் இல்ல. எடுத்த எடுப்பிலேயே வந்து ஒரு சைடு ஃபுல்லா அவங்களுக்கு முகம் செயலிழந்து போறது, அந்த மாதிரி இருக்குமா? இல்ல கொஞ்சம் கொஞ்சமா அதனுடைய படிநிலைகள் அப்படி இருக்கா? நிச்சயம் இது கண்டிப்பா முக்கியமான கேள்வி இது. யாருக்கு வரும்? எந்த ஸ்டேஜ்ல வரும் அப்படிங்கிறது, நீங்க ஃபர்ஸ்ட்டு சரியா நான் 2 நாள் தூங்கவே இல்ல. நான் ரொம்ப ட்ரவுசியா இருக்கேன் அப்படிங்கும்போதே, இந்த முகவாதம் வர்றதுக்கான அறிகுறிகள் வந்து காட்ட ஆரம்பிச்சுரும். ஸோ ஒரு பக்கம் மட்டும் தலைவலி வர ஆரம்பிக்கும். இந்த முகத்தில இந்த நரம்பு இந்த 7வது நரம்பு எங்கெங்கெல்லாம் சப்ளை பண்ணுதோ, அந்த இடத்துலலாம் ஒரு டிங்லிங் சென்சேஷன் ம். ஒரு துடிப்பு மாரி ஃபீல் பண்ணலாம். இல்ல வலி மாரி ஃபீல் பண்ணலாம். இல்ல மரத்து போன ஃபீல் வரும். ஸோ இதுதான் பிரைமரி சிம்ப்டமா காமிக்கும். இத நம்ம சரியா கேர் பண்ணாம, நம்ம உடம்புக்கு ரெஸ்ட் குடுக்காம, எகைன் அந்த சில்னஸ் மேல பட்டுக்கிட்டே இருக்கு அப்டின்னா, கண்டிப்பா இவங்க வந்து முகவாதம் வர்றதுக்கான பாசிபிலிட்டீஸ் 100% உண்டு இவங்களுக்கு. ஓகே. நீங்க சொன்ன மாரி இந்த 7வது நரம்பு பாதிக்கும்போது தான் முகவாதம் வருது அப்படி நீங்க சொல்லியிருந்தீங்க. இப்போ ஒரு சிலவங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனை, நரம்பு சார்ந்த பிரச்சனை அவங்களுக்கு இருக்கு அப்படின்னா, அந்த நரம்பு சார்ந்த பிரச்சனை முகவாதம் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? இல்ல மத்த பிரச்சனைகள் எதுவுமே வர்றதுக்கான வாய்ப்புகள் கம்மி. நம்ம செய்ற செயல்கள் மட்டும் தான் இதுல வந்து முக்கியமானது. நான் சொன்ன அந்த பஸ் டிராவல் ஒண்ணு. இது இல்லாம புளிப்பான விஷயங்கள் நீங்க சாப்பிடுறீங்க. இப்ப ஏதாவது டேஸ்ட் நீங்க வாயில வந்து ரொம்ப புளிப்பா சாப்பிட்ட உடனே நம்ம சிப்ன்னு இழுக்கும். ஸோ அந்த நேரத்துல மசில் அந்த நர்வ் வந்து ஸ்டிமுலேட் பண்ணும். அத டேமேஜ் பண்ணும். சம்டைம் ஒரு சில பேர் நான் புளிப்பா டெய்லியும் வந்து நெல்லிக்காய் சாப்பிட்டேன். அடுத்த ஒரு 5வது நாள், 6வது நாள் எனக்கு இந்த மாரி பாதிச்சிருச்சு. இத மாரி கூட சொல்லுவாங்க. நீங்க ரொம்ப நம்ம ஃபேஸ வந்து இறுக்கக்கூடிய தன்மை எந்தெந்த ஃபுட்டெல்லாம் இருக்கோ, அத நீங்க சாப்பிடும்பொழுது கூட இது வர்றதுக்கான பாசிபிலிட்டீஸ் இருக்கு. குறிப்பா சொல்லணும்னா நெல்லிக்கா, புளி இது மாரியான புளிப்பு வந்து அதிகமா எடுக்கும்பொழுது கூட வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் இதுல. ஓகே. இப்போ முகவாதம் ஒருத்தங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா, இது குறிப்பிட்ட நாட்கள்ல அதுவே சரியாகறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்கா? இல்ல இத நம்ம தொடர்ந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டே இருக்கணுமா டாக்டர்? அது நம்மளுடைய வன்மைய பொறுத்து தான். இப்போ ஒரு நல்ல அடல்ட் இருக்காங்க. ஒரு 20லிருந்து 35 வயதுடைய ஒரு நல்ல வன்மையுடைய ஒரு ஹெல்த்தியா இருக்கிறவங்க இருக்காங்கன்னா, மோஸ்ட்லி அவங்களுக்கு ஈஸியா அதுவே 50% அதுவே ரெக்கவரி ஆயிடும். எந்த டேப்லெட், மெடிசின் எதுவும் இல்லாம, ஜஸ்ட் அவங்க எக்சர்சைஸ் பண்ணாலே போதும். இல்ல கம்ப்ளீட் ரெஸ்ட் எடுத்தாலே போதுமானது. பட் ஆனா, மீதி இருக்கக்கூடிய 50% வந்து கண்டிப்பா இதுல வந்து மருத்துவருடைய உதவி ரொம்ப தேவை. மருத்துவர் அல்லது வர்ம மருத்துவர். ஸோ வெறும் மருந்துகள் மட்டும் சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்தாலும் ஓகே. அவங்க சொல்லிக் குடுக்குற எக்சர்சைஸ் பண்ணாலும் ஓகே. அப்படி இல்லன்னா, ஒரு வர்ம மருத்துவருடைய தேவை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க ஆரம்ப நிலையிலேயே இது அஃபெக்ட் ஆன அடுத்த நாளிலிருந்தே நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னா, எண்ணி 20 நாள்லருந்து 30 நாளுக்குள்ள உங்களுடைய முகம் வந்து நார்மல் நிலைக்கு வரத நீங்க பார்க்கலாம். ஓகே. இப்ப நம்ம சிம்ப்டம்ஸ் இதுக்கான காரணங்கள் எல்லாமே பேசிட்டோம். இப்போ ட்ரீட்மெண்ட் அப்படின்னு நம்ம வர்றோம் அப்படின்னா, இதற்கு என்ன மாரியான மருத்துவ முறைகள் இருக்கு? மெடிசின்ஸ் எந்த அளவுக்கு இதுக்கு சப்போர்ட் பண்ணும் டாக்டர்? அக்யூட்டா அதாவது உடனே வந்த நேரத்தில, நீங்க டாக்டருடைய ரோல் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா, இது வெறும் முகவாதம், வெறும் வீக்னஸ்னால மட்டும் வந்துச்சா? இல்ல மூளையில வேற ஏதாவது நரம்பு பிரச்சனையோட அசோசியேட்டா வந்துச்சா? இல்ல பக்கவாதத்தோட தொடர்ந்து வந்துச்சா? அப்படிங்கிற ரூல்ட் அவுட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதெல்லாம் எதுவுமே இல்ல. வெறும் நார்மல் வீக்னஸ் தான் அப்படின்னா, நீங்க டாக்டர் வந்து எதுவும் இல்ல. நீங்க வெறும் எக்சர்சைஸ் பண்ணா போதும். மருந்து மட்டும் எடுத்தா போதும். அப்படிங்கிற பட்சத்தில மட்டும் நீங்க வீட்ல இருக்கக்கூடிய கை வைத்தியங்கள் நீங்க மேற்கொள்ளலாம். ம். ஆனா, ஆரம்ப நிலையில வந்த உடனே ஒரு டாக்டருடைய அறிவுரை ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நீங்க வீட்லயே என்ன செய்யலாம் அப்டின்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு ஜெனரல் எக்சர்சைஸ் உங்களுக்கு எக்சர்சைஸ் சொல்லிக் குடுப்பாங்க. ஃபேஷியல் மூவ்மெண்ட்லாம் எப்படி பண்ணணும் அப்படிங்கிற எக்சர்சைஸ் பண்ணுவாங்க. இதோட சித்த மருத்துவம் உங்களுக்கு வீட்ல எப்படி கை குடுக்கும் அப்டின்னா, ஆரம்ப நிலையில கண்டிப்பா மருத்துவர் தேவ. நாட்பட்ட நிலையில சிட்ராமுட்டு எண்ணெய் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எல்லா சித்த மருந்துகள்லயும் உங்களுக்கு கிடைக்கும். அந்த எண்ணெய லேசா சூடு பண்ணிட்டு, டுவர்ட்ஸ் காது நோக்கி, உங்களுடைய எந்த பக்கம் அஃபெக்ட் ஆயிருக்கோ, ஸோ வாயில இருந்து காது நோக்கி நீங்க தேய்ச்சு விடணும். ஒரு 15லிருந்து 20 நிமிடம். கன்னத்துல இருந்து காது நோக்கி, நெற்றியில இருந்து காது நோக்கி, நீங்க ஜென்டில் மசாஜ் குடுக்க ஈஸியா ரெக்கவரி ஆயிடும். ஸோ இது வந்து வந்த ஒரு 6 மந்த்துக்குள்ள. ம். இல்ல எனக்கு முகவாதம் வந்து 2 வருஷம் ஆயிடுச்சு, 3 வருஷம் ஆயிடுச்சு. எனக்கு ரெக்கவரியே இல்ல. அந்த நேரத்தில சித்த மருத்துவம் கை குடுக்குமான்னா, நிச்சயம் கை குடுக்கும். அந்த நேரத்தில கொள்ளு பொடி தீமுறுதல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து ட்ரீட்மெண்ட்டா டாக்டர்ஸும் பண்றோம். ஒரு குறிப்பிட்ட நேரத்தில நீங்க பேஷண்ட்டுக்கும் நாங்க சொல்லிக் குடுத்துர்றோம். கருப்பு கொள்ளுன்னு சொல்லிட்டு நம்ம ஃபுட் மெட்டீரியல் தான் அது. அந்த கருப்பு கொள்ள லேசா வறுத்துட்டு, பவுடர் பண்ணிட்டு, அந்த ட்ரை பவுடர் மசாஜ். அந்த அந்த கொள்ள வந்து பவுடர் பண்ணிட்டு, ட்ரை பவுடர எப்படி நான் ஆயில் சொன்னனோ, அதே மாரி நீங்க கன்னத்திலருந்து டுவர்ட்ஸ் காது நோக்கி ஜென்டில் மசாஜ் வந்து 20 டைம்ஸ் பண்ணணும். இத 20 மினிட்ஸ் பண்ணும்பொழுது, ஈஸியா வந்து ரொம்ப கிரானிக்கா இருக்கிற கண்டிஷன்ல ரெக்கவரி பண்ண முடியும். அக்யூட்டா இருக்கும்பொழுது ஆயில் அப்ளிகேஷன் பண்ணணும். கிரானிக்கா ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னா, நம்ம ட்ரை பவுடர் மசாஜ் பண்ணணும். ஓகே. இது நீங்க வீட்லயே செஞ்சுட்டு, நீங்க இதுலருந்து அ நிவாரணம் அடையலாம். இல்ல எனக்கு இப்ப தான் அக்யூட்டா இருக்குன்னா,
வெறும் ஜென்டிலா வெறும் கையை மட்டும் நீங்க நல்லா ரப் பண்ணிட்டு ஒரு சின்ன ஒரு சூடோட நீங்க ஜஸ்ட் அப்படியே மசாஜ் கொடுத்துட்டே இருந்தாலும் இந்த 7வது நரம்பு வந்து ரிலாக்ஸ் ஆக ஆரம்பிக்கும். முகவாதத்துல இருந்து ரெக்கவரி ஆக ஆரம்பிக்கும். இப்ப முகவாதத்திற்கு என்ன மாதிரியான மருத்துவ முறைகள் இருக்கு? சித்த முறைகளை இதை நம்ம எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு நீங்க சொன்னீங்க. இப்ப இதற்கான உணவு முறைகள், உணவு கட்டுப்பாடுகள், என்ன மாதிரியான உணவுகளை அவங்க எடுக்கணும்? என்ன மாதிரியான உணவுகளை அவங்க தவிர்க்கணும் டாக்டர்? நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், எந்த உணவு சாப்பிட்டா இந்த நோய் வரும் அப்படின்னு. அதனால நீங்க கண்டிப்பா புளிப்பு சம்பந்தமான உணவுகள் கட்டாயம் அவாய்ட் பண்ணணும். இது வந்து நெல்லிக்காய், மாங்காய் இந்த மாதிரி புளிப்பு பொருட்களா? இல்ல நம்ம குழம்புலயே புளி சேர்த்து அந்த மாதிரி பொருட்களையும் தவிர்க்கணுமா? இதுல வந்து அந்த பொருளுடைய தன்மை இல்ல, இதுல சுவை தான் வந்து ரோல் பண்ணுது. ஸோ நீங்க அந்த புளிப்பு சுவை உள்ள எந்த பொருளா இருக்கட்டும், மாங்காவா இருக்கட்டும், எலுமிச்சம்பழமா இருக்கட்டும், நெல்லிக்காவா இருக்கட்டும், புளி குழம்பா இருக்கட்டும், எந்த ஒரு பொருளா இருந்தாலும் அந்த சுவை தான் இதுல ரோல் பண்ணுது. ஸோ அதனால புளிப்பு சம்பந்தமான எந்த ஒரு பொருளும் நம்ம சாப்பிடாம இருக்கிறது நல்லது. ஈஸியா டைஜஸ்ட் ஆகுற ஃபுட் ரொம்ப முக்கியமா, ஈஸியா செரிமானமாகிற உணவுப் பொருட்கள் நீங்க சாப்பிடும்பொழுது, இந்த நோய் வந்து ஈஸியா ரெக்கவரி ஆகும். இது இல்லாம உணவுகள்ல அமுக்குரா அப்படிங்கிறது எல்லாரும் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அஸ்வகந்தா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போலாம் வந்து விளம்பரத்துல டீ தூள்லயே அமுக்குரா சேர்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ அமுக்குராவுடைய ரோல் ரொம்ப ரொம்ப இந்த முகவாதத்துல ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே. நீங்க அமுக்குரா பொடி வந்து தனியாவே கிடைக்குது. அதை நீங்க குடிக்கிற பால்ல வந்து ஒரு ஸ்பூன் கலந்து நீங்க குடிச்சிட்டு வந்தாலும், பெருசா மருந்து இல்லாம இந்த அமுக்குரா பொடியில இருந்தே நீங்க முகவாதத்துல இருந்து ஈஸியா ரெக்கவரி ஆக முடியும். ஓகே. இது எல்லாமே நாட்டு மருந்து கடைகள்ல இப்ப நாட்டு கிடைக்கும். மருந்து கடைகள்ல இப்போ நீங்க மெடிக்கல் ஷாப்லயே பொடியாவே கிடைக்குது. இப்போ எப்படி நீங்க டீ தூள் கிடைக்குதோ, அந்த மாதிரி அமுக்குரா பொடி வந்து எல்லா இடத்துலயுமே கிடைக்குது. இதை நீங்க பால்ல கலந்து குடிச்சிட்டு வந்தாலே ஈஸியா அது வந்து இது ரெக்கவரி ஆகும். சோ இந்த முகவாதம் வந்தவங்களுக்கு வர்ம முறைகள்ல சிகிச்சைகள் கொடுக்கறது உண்டா? அது கொடுத்தா இது எந்த அளவுக்கு வந்து ரிசல்ட் கிடைக்கும் டாக்டர்? என்னுடைய முழு ஆராய்ச்சியே வந்து இந்த முகவாதத்துல தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். இதுல வர்ம மருத்துவம் கொடுக்கும்போது எத்தனை நாள்ல இது ரெக்கவரி ஆகுது அப்படின்னு. இப்போ டே பை டேல நீங்க வர்ம பாயிண்ட் ஸ்டிமுலேஷன் கொடுக்கும்பொழுது 3வது நாள்ல இருந்து 5வது நாள்ல உங்களுடைய ஐ க்ளோஸ் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ கண்ணே மூட முடியாம இருக்கிற சுச்சுவேஷன்ல 3 நாள்ல இருந்து 5 நாளுக்குள்ள உங்களுக்கு கண் வந்து மூட ஆரம்பிச்சிடும். அடுத்த 15 நாள்ல உங்களுடைய புருவம் வந்து மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அடுத்த 21வது நாள்ல உங்களுடைய ஓரமா ஒதுங்கி இருக்கக்கூடிய டீவியேஷன் இருக்கக்கூடிய வாய்ப்பகுதியும் நார்மல் ஆக ஆரம்பிக்கும். ஸோ வர்மம் ட்ரீட்மெண்ட் ப்ராப்பரா கொடுக்குற டாக்டரால ஒரு முகவாதத்தை ஒரு 25 நாள்ல இருந்து 30 நாளுக்குள்ள ஈஸியா வந்து ரெக்கவரி ஆக முடியும். ஸோ வர்மம் வந்து நாங்க என்ன பண்றோம்னா வர்ம பாயிண்ட் ஸ்டிமுலேஷன். ஸோ எந்த 7வது நரம்பை தூண்டக்கூடிய வர்ம புள்ளி இயக்க முறையாகவும் பண்றோம், தடவல் முறையாகவும் பண்றோம். ஸோ நான் சொன்ன ஏற்கனவே சிட்ராமுட்டி தைலம் வச்சு தடவல் முறை மெத்தடும் இருக்கு. ஸோ இயக்க முறையும் இருக்கு. இது டிபெண்ட் அப்பான் உங்களுடைய கண்டிஷன், அந்த டேட், சிம்டம் வந்து எவ்வளவு நாள் இருக்குங்கிறத பொறுத்து உங்களுடைய வர்ம மருத்துவர் வந்து அதை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஓகே. இப்போ ஒருத்தருக்கு வந்து முகவாதம் வந்துருச்சு, ஆரம்ப கட்டத்திலே வந்து ஒரு சித்தா இல்ல வர்மா தெரிஞ்ச டாக்டர் கிட்ட போய் இதை வந்து சரி பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா இவங்களுக்கான ட்ரீட்மெண்ட் எவ்வளவு நாள் இருக்கும்? எவ்வளவு நாள் இதை சரி பண்ண முடியும் டாக்டர்? அதை ப்ராப்பரா ஒரு வர்ம மருத்துவரால நீங்க இதுக்கான பாயிண்ட் ஸ்டிமுலேஷன் கொடுத்தா 21 நாள்ல இருந்து 30 நாளுக்குள்ள இது ப்ராப்பரா ரெக்கவரி ஆகும். இது அக்யூட் ஸ்டேஜ். இப்போ முகவாதம் வந்து ஒரு 15 நாளுக்குள்ள இல்ல 2 மாசத்துக்குள்ள இருக்காங்க அப்படின்னா கூட நம்ம ரெக்கவரி கொடுக்க முடியும் 30 நாளுக்குள்ள. ஸோ அதுவே வந்து 1 வருஷம் 2 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னா மினிமம் ஒரு 50 டேஸ்லேருந்து 45 டேஸ்லேருந்து 50 டேஸில் ரெக்கவரி கொடுக்க முடியும். ஆனால் சர்ஜரி பண்ணதுக்கு அப்புறம் வரக்கூடிய முகவாதம், இப்போ வேற ஏதாவது ஒரு நோய்க்கு தலையில சர்ஜரி பண்ணியிருப்பாங்க, அந்த சர்ஜரி பண்ணதுனால வரக்கூடிய முகவாதம் கண்டிப்பா உங்களுக்கு 3 மாசத்துல இருந்து 6 மாசம் வரையும் டைம் எடுக்குது. ஸோ அதுவே வீக்னஸ்னால வந்த முகவாதம் 35 நாள்ல இருந்து 50 நாளுக்குள்ள சரியாகும். சர்ஜரி பண்ணிட்டு அதனால வந்த முகவாதம் 2 மாசத்துல இருந்து மினிமம் 4 மாசம் வரை ட்ரீட்மெண்ட் கொடுக்க வேண்டியது இருக்கு. ஓகே. சோ எப்படி டைம் எடுத்துக்கிட்டாலும் இதை நிச்சயமா கம்ப்ளீட்டா கியூர் பண்ண முடியும். கண்டிப்பா கண்டிப்பா. ஓகே. இன்னைக்கு நிகழ்ச்சியில வந்து நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம், இந்த முகவாதத்திற்கு என்ன மருத்துவ முறைகள் எடுக்கிறது, இது வந்து கம்ப்ளீட்டா கியூர் பண்ண முடியுமா அப்படின்ற சந்தேகம் நேயர்களுக்கு இருந்திருக்கும். ஸோ இது எல்லாத்துக்குமே ரொம்ப தெளிவான விளக்கம். சித்தா அண்ட் வர்ம முறையில நிச்சயமா நிரந்தர தீர்வு கொடுக்க முடியும் அப்படின்றத பத்தி ரொம்ப தெளிவான விளக்கங்கள் கொடுத்தீங்க. நன்றி டாக்டர். நன்றி.